சரி, இப்போது நீங்கள் உங்கள் கைகளையும் நகர்த்தவும் உங்கள் காது மடல்களை தொடாதீர்கள். ஆனால் என்ன நிகழ்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் சில வெப்ப பரிமாற்றத்தை உணர்வீர்கள். அவையும் அதிர்வுகள்தான். சரியா? அதுபோல் உங்களுக்கு அதுபோன்ற குறிப்பிட்ட உணர்வுகள் இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கும். ஒன்று, அவை மிகவும் லேசாக யாரோ உங்களை கூச்சப்படுத்துவது போல் இருக்கும். உதாரணமாக, நீங்கள் எந்த காரணமும் இன்றி அன்பு வயப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். நான் ஒருவரை காதலிப்பது பற்றி பேசவில்லை, அல்லது தனிப்பட்ட காதல் மற்றும் பொதுவான காதல், காரணமற்ற மற்றும் காரணம் இருக்கும் காதல் பற்றி பேசவில்லை. ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டிய ஒன்றை பற்றி நான் பேசவில்லை. நான் சொல்வது, சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் இதயம் அன்பினால் நிரம்பி வழிகிறது. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அதிர்வுகளை கவனியுங்கள். உங்கள் உடம்பு முழுவதிலும் உச்சி முதல் பாதம் வரை ஊன்றி கவனியுங்கள். அந்த அதிர்வுகள் எங்கே சுழல்கின்றன என்பதை கவனியுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் மிகவும் பயப்படும் பொழுது கவனியுங்கள். நீங்கள் மிகவும் பயமாக இருக்கும்போது அந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உடலை நுட்பமாக கவனித்துப் பாருங்கள். அல்லது உங்கள் உடலின் எந்த பகுதியில் இந்த அச்சமூட்டும் அதிர்வுகள் ஈர்க்கப்படுகின்றன? அந்த அச்சத்தின் அதிர்வு மையம் எது? அன்பின் அதிர்வு மையம், மனநிறைவின் அதிர்வு மையம், கோபம் தொடர்பான அதிர்வுகளின் மையம் போன்ற இந்த தனிப்பட்ட தருணங்களில் சற்றே ஒருமுகப்படுத்தி உங்கள் உடல் அமைப்பை உற்று கவனியுங்கள். இந்த அதிர்வுகள் எங்கிருந்து வெளிப்படுகின்றன என்பதை கவனியுங்கள். பின்னர் அவற்றிற்கு குறிப்பிட்ட பகுதிகள் இருப்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். ஒவ்வொரு குணாதிசயமுடைய உணர்ச்சிக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கிறது. உதாரணமாக, உங்கள் புரிதலுக்காக மகத்தான அன்பு மற்றும் அதற்கு எதிரான கோபம் மற்றும் வெறுப்பு இங்கே கசிகிறது என்பேன். அந்த அதிர்வு மையமானது 4 விரற்கடை அளவு இடது முலைக்காம்பின் மேற்புறத்தில் இருக்கிறது. மேலும் அந்த இடம் நீங்கள் கோபம் அடையும் போது மிகவும் கனமாக ஆவதை உணர்வீர்கள். அதுபோலவே நீங்கள் பாலுணர்வால் தூண்டப்படும் போது, மேலும் அதனை திருப்திப்படுத்த முடியாத போது, அந்த குறிப்பிட்ட சக்கரம் அதுவும் இதயத்தின் அருகில் இருக்கிறது. ஒவ்வொரு சக்கரத்தின் இருப்பிடத்தை எவ்வாறு கண்டறிவது என்று கூறியுள்ளேன். அதுபோன்றே மிகுந்த மனநிறைவு நிலவும் போது நீங்கள் இருப்பது, சிலர் அதை புத்தர் நிலை என்கின்றனர், அல்லது நீங்கள் கிறிஸ்து உணர்வுறு நிலை அல்லது கிருஷ்ணர் உணர்வுறு நிலைக்கு சென்றுவிட்டீர்கள் என்கின்றனர். இவை ஒவ்வொருவர் வாழ்விலும் சிறப்பான தருணங்கள். அத்தருணத்தில் உங்களுக்குள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் அந்த மனநிறைவு, அளவற்ற அமைதி உங்களுக்குள் சேர்வதை காண்பீர்கள். இது வலப்புறம் சுமார் 3 விரற்கடை அளவு வலது முலைக்காம்பின் கீழ் இருக்கும் பகுதி. மேலும் நீங்கள் அதன் பிரதிபிம்பத்தை உருவாக்கினால் அது பய உணர்வின் அதிர்வு மையமாகும். இப்பொழுது இவை யாவும் ஆற்றல் சுழலும் இடங்கள் என்பேன். சக்கரங்கள் என்பவை ஆற்றல் சுழலும் இடங்களே தவிர வேறொன்றுமில்லை. சுருக்கமாக, அவை ஒவ்வொரு உணர்ச்சியின் மைய புள்ளியாகும். மேலும் அவை அனைத்தும் அனுபவத்தில் அறியக்கூடியவை. அதை எப்படி உணர்வது? அந்த அதிர்வுகள் எப்படி இருக்கும்? உதாரணமாக, உங்கள் உள்ளங்கையை இப்படி திறக்கவும் அதை உங்கள் புருவங்களுக்கு அருகில் எடுத்துச் சென்று, ஆனால் அதை தொடாமல் அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று பாருங்கள். சரி, இப்போது உங்கள் கைகளையும் நகர்த்தி உங்கள் காது மடல்களை தொடாமல் ஆனால் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணருங்கள். நீங்கள் வெப்ப பரிமாற்றத்தை உணர்வீர்கள். அவையும் அதிர்வுகள்தான். சரி, அதேபோல் உங்களுக்கு அதுபோன்ற குறிப்பிட்ட உணர்வுகள் ஒவ்வொரு சக்கரத்திலும் இருக்கும். ஒன்று, அவை மிகவும் லேசாக இருக்கும். யாரோ உங்களை கூச்சப்படுத்துவது போல் இருக்கும், அல்லது அது மோசமாக இருக்கும் பொழுது, உதாரணமாக அன்பு மற்றும் கோபம் அல்லது வெறுப்பு என மாறுபடும் பொழுது, அந்த அதிர்வுகள் இந்த குறிப்பிட்ட சக்கரத்தில் எழும்போது, அதாவது சுமார் 3 விரற்கடை அளவு இடப்புற முலைகாம்பிற்கு மேல் பகுதியில், நீங்கள் அங்கு பெருமளவு வெற்றிடத்தை உணர்கிறீர்கள். அங்கு அதிர்வுகள் இருக்கும் என்றாலும், ஆனால் அவை
சுகமாக இருக்கும், மிகவும் சுகமானவை. யாரோ உங்களை வருடி விடுவது போல் இருக்கும். ஆனால் நீங்கள் கோபமாக இருக்கும்பொழுது அதே சக்கரம் கனமாகிறது. நீங்கள் அதை சொரிந்து கொள்ள வேண்டும் போல் உணர்கிறீர்கள். நீங்கள் மேலும் அதை சொரியும்பொழுது அது மேலும் கனமாக மாறும் என்று நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மீண்டும் தியான நிலைக்குச் செல்லும்பொழுது, இந்த கனமான அதிர்வுகளை கரைக்க முயற்சி செய்யும்பொழுது, அப்பொழுது கோபமும் கரைந்துவிடும். எனவே நமது கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, நமது காதல் தோல்வி தொடர்பான உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதும் ஒரு குணப்படுத்தும் முறைதான். நீங்கள் எப்படி கைவிடப்பட்டீர்கள், இழந்துவிட்ட காதல் இல்லாமல் என்னால் எப்படி வாழ முடியும்? இது கடினம். ஆனால் எப்படியோ இந்த உத்திகளின் உதவியால் ஒருவர் வாழ்க்கையில் பயணிக்க முடிகிறது.